இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிபி வீல் சேரோட எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் ஹெட் ரெஸ்ட்டு, சைட் ரெஸ்ட், ஆர்ம் ரெஸ்ட்லேயுமே குஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதை யூஸர் தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட் ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ்க்கோசரம் தலைக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்ஸ்னா நம்ம இதால் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதனால் நம்ம யூஸரோட ஹெட்டை இதில் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும். அதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹோல்டரை லூஸ் பண்ணுறது மூலமா உங்களால் எந்த ஆங்கிளில் வேணுமோ இதை வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கிளில் உங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஜஸ்ட் இது ஐட்டமே நம்மளால் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் இது எந்த ஹைட்டில் வேணும் அப்படின்றதையுமே நம்மளால் மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் குஷன். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் யூஸர் தவிர நம்ம. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பேக் சைடில் 2 நாப்ஸ் இருக்கும். நம்ம இதை லைட்டாக லூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எந்த ஆங்கிளில் வேணும் கொஞ்சம். ஸோ யூஸருக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல கான்ஸ்டன்ட்டாக நின்றுடும். ஸோ சேம் ஆக்சுவல் உங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே அதே மாதிரி பின்னாடி நாப் இருக்கும். நம்ம ஜஸ்ட் அதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் குஷனையும் பார்த்தீங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த நாபை லூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் அது எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸர் ஸ்டேபிளாக உட்காரதுக்கு. ஸோ உங்களை அந்த பொசிஷனில் உட்கார வச்சுட்டிங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுக்கோசம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வீல் சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரெக்ளைனிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரெஸ்ட் மட்டும் டவுன் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் ரெஸ்ட் மட்டும் டவுன் பண்ணிக்க முடியும். இன்னொரு ரெக்ளைனிங் மோட் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி ஃபுல் சேரையுமே இந்த மாதிரி நீங்கள் ரெக்ளைன் பண்ணி வச்சுக்க முடியும். இது யூஸர் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, அதே மாதிரி நம்ம வெறும் பேக் ரெஸ்ட் மட்டும் ரெக்ளைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் லிவர் இந்த மாதிரி புஷ் பண்ணுறது மூலமா நம்மளால் இந்த மாதிரி ரெக்ளைன் பண்ணிக்க முடியும். ஸோ அப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி லெஃப்ட் சைட் லிவர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபுல் ரெக்ளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைட் லிவர் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணுறது மூலமா நம்மளால் ஃபுல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட். இது நம்ம ஃபுட் ரெஸ்ட் கூட இந்த மாதிரி நம்ம எந்த ஹைட்டுக்கு வேணுமோ நம்ம அந்த மாதிரி இழுத்து விட்டால் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் டவுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிவரை ஃப்ரண்ட் சைட் பார்த்த மாதிரி நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு இப்படி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகிடும். ஏன்னா உங்களால் 2 ஃபுட் ரெஸ்ட்டுமே இந்த மாதிரி நம்மளால் இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூசர் பிரேக் அண்ட் மேனுவல் பிரேக் இருக்குது. 2 சைடுமே உங்களுக்கு பிரேக் இருக்கிறதால எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கும். பேக் சைடில் ரெக்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி சேஃப்டிக்கோசரம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம கன்வென்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதோ இங்கே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது புஷ் பண்ணுறது மூலயமா ரைட்டாக இந்த மாதிரி புல் பண்ணுறது மூலயமா நம்மளால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 2 சைடுமே உங்களுக்கு இதே மாதிரி தான் ஒரு சின்ன நாப் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி புல் பண்ணுறது மூலயமா நம்மளால் என்ன இருக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோப்ஸ் ஏரியாஸில் ஏற்றும் போதுமே நமக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி கோர்ஸும் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் சேஃப்டிக்கு சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அது நம்ம இந்த மாதிரி 4 சைடு நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜஸ்ட் இந்த மாதிரி விட்டு ஸோ உங்களுக்கு ஈஸி தான். இது வெல்க்ரோ மாடல்ன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 4 சைடும் பண்ண போகிறோம். சைட் நாப்ஸ்லையுமே நம்ம இந்த மாதிரி வெல்க்ரோ பண்ணணும், லாக் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸருக்கு சீட் பெல்ட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே ஃபுட் டேபிளுமே வந்துடும். ஜஸ்ட் அது நீங்கள் ஆர்ம் ரெஸ்ட்டோட இந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் 2 சைடு. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம எந்த கன்வென்ட் தேவையோ அந்த சைஸுக்கு உள்ள பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த நாபை வந்து லாக் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி நாப்ஸ் இருக்கும். நீங்கள் அதையும் ஜஸ்ட் டைட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இந்த வீல் சேரை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம ஏன்கேரோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன்கேர் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.